Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. நீங்க எல்லாரும் முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவா தெரியணும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே இன்னும் பெட்டரா மற்றவங்களை கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதை விட முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்தாதான் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி நம்மையே அட்ராக்டிவா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க அட்ராக்டிவா தெரியணும்னா அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்மெல்ஸ் குட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அட்ராக்டிவா தெரியணும்னா உங்ககிட்ட எந்த பேட் ஸ்மெல் வராம பார்த்துக்கோங்க. டெய்லி டியோட்ரண்ட் இல்லைன்னா பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா நீங்க உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராம இருக்கும். எல்லாரும் முன்னாடி நீங்க போகும்போது உங்க கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. ஸோ பேட் ஸ்மெல் வந்த உடனே என்னடா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இல்லாம உங்ககிட்ட இருந்து நல்ல ஸ்மெல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மவுத்துல இருந்து கூட நம்ம வாயிலிருந்து கூட நல்ல ஸ்மெல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம எதுவும் சாப்பிடலனாலும் சரியா நம்மளுடைய ஃபுட்டு இன்டேக் இதெல்லாம் சரியில்லைனாலும் சரி நம்ம வாயிலிருந்து ஸ்மெல் வரும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் சூயிங்கம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி தண்ணி நிறைய குடிங்க. சில பேர் டியோட்ரண்ட் பாடி ஸ்ப்ரேக்கு லாஸ்ட்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல இதுவும் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. டியோட்ரண்ட் இல்லாம வெளியே நீங்க போவே கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க ரெகுலரா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹைலைட் யுவர் லிப்ஸ் அண்ட் ஐஸ். நான் ஃபர்ஸ்ட் லிப்ஸ் ஐஸ் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு நம்ம லிப்ஸ் தான் பார்ப்பாங்க. லிப்ஸு கண்ணு இதெல்லாமே நீட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஸ்க்கு கண்ணுக்கு லைனர், ஐலைனர், மஸ்கரா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது காஜல் ஆச்சு வச்சுக்கோங்க, நல்லா நீட்டாக தெரியும். அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் நம்ம ஐ லேஷஸ் கர்லிங் ஆச்சு பண்ணிக்கோங்க, நல்லா நீட்டாக கண்ணுன்றது தெரியும். அதே மாதிரி லிப்ஸ்டிக் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் லிப்ஸுக்கு நம்ம கேர் எடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம லிப்ஸுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கோங்க. ரெகுலராக லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு டார்க் ஷேட்ஸ்னா பிடிக்கும், டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்னா பிடிக்கும். சில பேருக்கு லைட் ஷேட்ஸ் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரி டைமில் டார்க் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலராக நம்ம வெளியே போகும்போதோ டெய்லி ஆஃபீஸுக்கு போகும்போது இல்லை காலேஜ் போகும்போதோ லைட் கலர் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், க்ரூம் யுவர் நெயில்ஸ். ஸோ நெயில்ஸ் நம்ம ரெகுலராக கட் பண்ணுறது, அது ஒரு ஷேப் பண்ணுறது, இது எல்லாமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணிக்கோங்க. நெயில்ஸ் நிறைய பேருக்கு பெருசாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நெயில்ஸ் இருக்கிறதே பிடிக்காது. ஸோ இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ சில பேர் பெருசாக நெயில்ஸு வச்சுருப்பாங்க. பட் அதில் மண் இருக்கும், கருப்பாக இருக்கும், எப்போவுமே நீட்டாகவே இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ டீசெண்டாக இருக்காது, அவ்வளோ நீட்டாகவே தெரியாது. ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே நெயில்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிறது, ஷேப் பண்ணிக்கிறது, ட்ரிம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெயில் பாலிஷ் பற்றி பேசணும்னா, நெயில் பாலிஷ் எல்லாருக்கும் சில பேருக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு டார்க் கலர்ஸ் பிடிக்கும்.
ஸோ லைட் கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா எந்த ஒரு அது கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுனாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் டார்க் கலர்ஸ் போடுவாங்கல்ல, அவங்க வந்து டார்க் கலர்ஸ்னால் மெரூன் அண்டு ரெட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் நம்ம போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாகவே இருக்காது. ஸோ சில பேர் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விட்டுறாம நம்ம வந்து உடனே வந்து நெயில் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு நெயில்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், செட் யுவர் ஹேர். எப்போவுமே நம்ம ஹேர் ஸ்டைல்ன்றது நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு போகும்போது நம்ம லூஸ் ஹேர் போட்டாலும் சரி, போனி டெயில் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஜடை பின்னுனாலும் சரி, எந்த ஹேர் ஸ்டைல் ஆனால் இருக்கட்டும், பட் அது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும். நம்ம எப்படி இப்படி இப்படி பைத்திய மாதிரி இந்த மாதிரி லூஸ் ஃப்ரீஸியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஹேர் வந்து நம்ம ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் போகும்போது இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுவோம்ல, ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்கள் ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. வெளியிலிருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கோம் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. ஸோ நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்காது. பட் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல்ன்றது நம்ம லுக் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். இதர் அது நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இல்லைன்னா கெட்ட ஒரு இம்ப்ரெஷன் வந்து வந்துடும். ஸோ அதனால நீங்கள் ஹேர் ஸ்டைல் எப்போவுமே நல்லா நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ரைட் போஸ்டர். எதிர்த்துல இருக்கிறவங்க கூட நம்ம பேசும்போதும் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம பேசுனீங்கன்னா நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அப்படி இல்லாமல் ஒரு போஸ்டர் கரெக்டாக இல்லாமல் குனிந்து இருக்கிற மாதிரி, எப்படி சொல்லுவாங்க தமிழில் தெரியல. ஸோ ஒரு போஸ்டர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிற போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்காது சில பேருக்கு. ஸோ நம்ம அப்படி நிற்காம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு எதிர்த்தவங்க கூட பேசும்போது ஸ்ட்ரைட்டாக நின்று ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சு ஐ டு ஐ கான்டாக்டில் வந்து நம்ம பேசிங்கன்னா நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்படியே எதிர்த்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம அட்ராக்டிவாக கூட தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பி கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, அதிகமாக பேசுறது, மற்றவங்கள பேச விடாமல் நம்ம பேசுறது, ஸோ இது எல்லாமே வந்து நம்மையே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. இது எல்லாமே வந்து நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் வரும். ஸோ அதிகமாக சிரிக்கிறது, ரொம்ப வந்து லவுடாக பேசுறது, இது எல்லாமே வந்து நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வரும். நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருந்தானோ அது ஓகே. பட் அது ஒரு செப்பரேட் ஜோன். பட் நமக்கு தெரியாதவங்க இல்லை நம்ம ரிலேஷன்ஸ் எப்போ நம்ம மீட் பண்ணுறோம், இப்போ மறுபடியும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும். அவங்க பேசும்போது ஒரு சின்ன ஸ்மைல் வச்சு, ரொம்ப சீரியஸாக உட்காராமல், ரொம்ப சீரியஸாக உட்காந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஸ்மைல், உங்களுடைய டர்ன் வரும்போது நீங்கள் பேசுறது, மற்றவங்கள வந்து பேசும்போது நம்ம நடுவில் தடுக்காமல் அவங்கள பேச விடணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் இந்த மாதிரி நம்ம இருந்தீங்கன்னா நம்ம மேலே நம்ம எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி எதிர்த்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நமக்குள்ள. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்ம மேலே வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து வரும். எதர் அது குட்டாக இருக்கலாம் இல்லை பேடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அயன் யுவர் கிளாத்ஸ். எப்போவுமே நம்ம ட்ரெஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்ஸ் போட்டுக்கோங்க. இந்த கிளாத்ஸ் நம்ம புதுசு போடுறோமா இல்லை பழசு போடுறோமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நம்ம அது வந்து ரெகுலராக வந்து நம்ம அயன் பண்ணி கிளாத்ஸ் போடுறது வந்து நம்ம பழகிக்கணும்.
அது ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அயன் பண்ணி போடும்போதும் அது ஒரு நீட்டான லுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ. இந்த டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.